ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி மல்லி இருந்துக்கிட்டு போகலாமா வேண்டாவா, இல்லை இந்த இதுக்கெல்லாம் நியாயத்தை கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுருக்குறாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் தான் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும். எப்போவுமே கழகம் பிறந்தாதான் அதுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு போனால் தான் ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம விஜய் சாரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகத்துக்கு முன்னே அங்கே பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரஞ்சி, நீங்கள் நான் சொல்கிறத கேளு, அவள் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அவள் வந்தா வச்சுக்கோ, காலை உடச்சி அடுப்பில் வச்சிடும், பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. உடனே இல்லை ராஜிமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சூடு சொரணை வெக்கம் ஆனால் எதுவுமே இல்லாமல் வீட்டுக்கு வராளா, இல்லை அப்படியே ஓடிடலாம்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், அதை விட்டு எதுக்கு நம்ம இது பேசிகிட்டு இருக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, சரி பார்க்கலாம் இரு அப்படின்னும் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. பார்த்தியா, நான் அப்போவே சொல்லலை இவளுக்கெல்லாம் சூடு சொரணை வெக்கமான எதுவுமே இல்லைன்ட்டு, அதனால வந்து நிற்கிறா பாருங்க ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு ஹேன்னு சிரிக்கிறா இந்த லூசு ரஞ்சிதா. சரி அவங்க சிரிச்சுன்னு போகிறான், நமக்கு என்ன வந்து சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ளே போகலான்னு போனா, ஏய் நீ எதுக்காக நீங்கள் வந்த, நாங்கள் இன்னும் ஓவராக சவடால் விட்ட, இப்போ எதுக்காக வந்த, ஓஹோ பயப்படுறீங்களா, என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க போல, அதனால தான் என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்த மாட்டேங்கிறீங்களா, சரி நான் போயிடுறேன், நீங்கள் என்னை வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறத வச்சு பார்த்தாலே தெரியுது நான் என்னை பார்த்து பயந்துட்டீங்கன்னு, அதுக்காக நான்லாம் ஃபீல் பண்ண மாட்டேங்க, எனக்கு எப்படியோ ஒன்று சந்தோஷம் தான், நான் இங்கே என்னை வீட்டில் வச்சுருந்தாலும் சரி வச்சிருந்தாலும் சரி எப்படியாச்சும் நான் வந்து விஜய் சாரை வெளியே கொண்டு வராமல் விட மாட்டேன், அது வரையும் நான் ஓயவும் மாட்டேன், அதுக்காக நீ வந்து கவலைப்படாதீங்க, உங்கள் காலெல்லாம் விழ மாட்டேன், எப்படி இருந்தாலும் அவரை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் என்னால் முடிஞ்ச எல்லா இதையும் பண்ணுவேன், ஆனால் உங்கள் காலில் விட மாட்டேன், உங்கள் உதவியை நான் கண்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு உள்ளே போயிடுறாங்க. ஏய் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, முன்னாடியே நான் இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட போகிறேன், அந்த விஜய் இருக்கானே அவனை வெளியே துரத்திட்டு அவனை ஜெயிலேயே அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் சொத்து பத்து கம்பெனி ஆஃபீஸ் எல்லாத்தையும் நானே அனுபவிக்க போகிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன அப்படிங்கிற நானும் பார்க்குறேன், உன் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் செய்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடால் விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ மல்லி இருந்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு கலகலன்னு அழுதுட்டுருக்காங்க. என்னம்மா அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லி இருந்துக்கிட்டு வெண்பா இருந்துட்டு கேட்க, இல்லை வெண்பா குட்டி, எனக்கு உங்கள் அப்பா ஞாபகமாகவே இருக்குது, அவர் அங்கே என்ன கஷ்டப்படுறாரோ தெரியல, நாம வீட்டில் வந்து இங்கே சுகமாக பார்த்துருக்குறோம், ஆனால் அவருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதா இல்லை நல்லா இருக்காரா எதுவுமே தெரியல, அவர் என்ன கஷ்டப்பட்டிருக்காருன்னு ஒன்றுமே புரியல, ஆனால் அவரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கு இல்லையா, அவரை காப்பாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குல்ல, ஆனால் நம்ம வந்து இங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டிய எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, வேறு என்ன பண்ணுறது, நம்மளால வேறு என்ன பண்ண முடியும், பணம் காசு எல்லாம் இருந்தும் நம்மளால இதையும் பயன்படுத்த முடியல பற்றியா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, சரி அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, நீ தூங்கு அப்படின்னு சொல்ல, நீங்களும் தூங்குங்க, நீங்களும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாசத்தை மாறி பரிமாறிக்கிறாங்க. இவங்க பாசத்தை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, ஆனாலும் இது எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுது அப்படின்னு தான் தெரியல. இவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் சத்தியமாக இந்த ராஜேஸ்வரி காலத்தியா நிம்மதியாக இருக்கவே விட மாட்டா. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஒரு பெரிய பிளான் போடுறா, அதுதான் மாஸ்டர் பிளான். அந்த பிளானை போட்டுட்ருக்குற அப்போ தான் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ண, நீ திருந்தவே மாட்டியா, இதுக்கு முன்னே தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணி நீ இதுக்கு மேலே திருந்தவன்னு பார்த்தா இன்னும் திருந்துற மாதிரி தெரியல உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாங்க. ராஜேஸ்வரி அடிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் ராஜேஸ்வரி கையை பிடிச்சிடுறாங்க. என்னடி என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னையவே அடிக்க வரியா, சத்தியமாக இனிமேலாம் உன்னை சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோ, நானும் போனா போதும் கொஞ்சம் ஏதோ அடங்காத கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணுறேன், உன்னை இப்படியே விட்டால் நீ அடங்க மாட்டேன், உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிக்க கையை உட்காராங்க. அதுக்குள்ளே அடித்து மூஞ்ச கையங்களும் உடச்சி வச்சிடறாங்க நம்ம மல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. இத்தனை நாளாக விஜய் அவங்க பண்ணதுக்கான எல்லா கோவத்தையும் ஒரே நாளை வச்சு தீட்டாங்க பாருங்கள். அதனால தான் அவங்களுக்கு பயங்கரமான அடிமேல் அடியாக விழுது. சரி அவங்க எப்படியெல்லாம் போயின்னு போகிறாங்க, நமக்கு என்ன போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மல்லி இன்னும் டார்கெட்டு மிச்சமாக தான் பண்ணுறாங்க, எப்படி அவளை ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ராஜி மேடம் எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஒழிச்சு கட்டுறது அடிச்சு கட்டுறது இதையே பண்ணிக்கிறீங்களே, நீங்கள் உங்கள் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டீங்களா, அவங்களோட சேர்ந்துலாம் வர மாட்டீங்களா, என்ன ராஜி மேடம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக கொடுத்தாலும் அவங்க அதை கேட்க மாட்டாங்க, அச்சிச்சு போப்போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.